ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஓ எக்ஸாமுக்கான சைக்காலஜி வீடியோஸ் தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 7th கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஓகேங்களா? சரி, நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லாஸ்ட் வீடியோ நம்ம கேட்டிருந்த கேள்வி, கருவிசார் ஆக்கநிலை உருத்தம் என அழைக்கப்படுவது எது? வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கருவிசார் ஆக்கநிலை உருத்தம் என அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுங்க? சூப்பர், ஸ்கின்னரோட செயல்படு ஆக்கநிலை உருத்தம். சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸ்கின்னரோட செயல்படு ஆக்கநிலை உருத்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா கருவிசார் ஆக்கநிலை உருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அப்ப சி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கான புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ல ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கோம். அப்படி ஒரு லைக்கையும் வந்து போட்டு விட்டுருங்க. ஓகே, இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆர் டைப் கற்றல் முறை என அழைக்கப்படுவது எது? ஆர் டைப் கற்றல் முறை என அழைக்கப்படுவது எது? சூப்பர், இதுக்கான ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. ஸ்கின்னர் செயல்படு ஆக்கநிலை உருத்தம். எதுங்க? சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸ்கின்னரோட செயல்படு ஆக்கநிலை உருத்தம் தான் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா ஆர் டைப் கற்றல் முறை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க, அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா பாவ்லோவோட ஆக்கநிலை உருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் டைப் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? தூண்டல் சார்ந்த ஆக்கநிலை உருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுங்க? யாரோட இது? பாவ்லோவுடைய ஆக்கநிலை உருத்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா துலங்கல் சார்ந்த ஆக்கநிலை உருத்தம். எது? செயல்படு ஆக்கநிலை உருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா துலங்கல் சார்ந்த ஆக்கநிலை உருத்தம் அப்படின்றதுனால ஸோ அதனால இது என்னன்னு சொல்றாங்க? ஆர் டைப் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சொல்றாங்க? ஆர் டைப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஸ்டிமுலேட்டட் அப்படின்னு வரதுனால பாவ்லோவோட ஆக்கநிலை உருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேட்டட் வரதுனால எஸ் டைப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து ஆர் டைப் வரதுனால, அதாவது துலங்கல் சார்ந்து வரதுனால இது என்னன்னு சொல்றாங்கன்னா ஆர் டைப் ஆக்கநிலை உருத்தம் அப்படின்னு வந்து இது வந்து சொல்லப்படுது. அதாவது ரெஸ்பான்ஸ் டைப். ஓகேங்களா? அப்போ ஆர் டைப் அப்படின்னாலும் ஸ்கின்னரோட செயல்பட ஆக்கநிலை உருத்தம் அழைக்கப்படுது. அடுத்து இரண்டாவது கேள்வி, வீட்டு பாடத்தை வெறுக்கும் ஒரு குழந்தையை நேர்மையாக்க திருத்த முயற்சி செய்தல் டேஷ். வீட்டு பாடத்தை வெறுக்குது ஒரு குழந்தை, வீட்டு பாடம் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு வெறுப்பு உண்டாக்குது, டென்ஷன் ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய அதை நம்ம ஒரு நேர்மையா வந்து திருத்தி நம்ம கொண்டு வர எந்த முறையை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் சரிதாங்க வரும். ஏன்னா செயல்படு ஆக்கநிலை உருத்தம், கருவிசார் ஆக்கநிலை உருத்தம், துலங்கல் சார் ஆக்கநிலை உருத்தம், இது எல்லாமே எதை குறிக்குது? செயல்படு ஆக்கநிலை உருத்தத்தை தான் வந்து குறிக்குது. ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே எதுங்க? சீதா எல்லாமே ஒன்றுத்து தான் குறிக்கிறதுனால இவை அனைத்தும் சரி அப்படின்றதான் வந்து உங்களுக்கான ஆன்சர். ஏன்னா இது உங்களுக்கு தெரியணுன்றதுனால மூணுத்து ஒரே ஆப்ஷன்ல வச்சேன். ஓகே, அடுத்து மூன்றாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. செயல்படு ஆக்கநிலை உறுத்தலின் மையமாக கருதப்படுவது எது? ஸோ செயல்படு ஆக்கநிலை உறுத்தத்துல இதுதாங்க மையம். இந்த மையமா தான் வந்து செயல்படு ஆக்கநிலை உறுத்தம் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு மையமாக கருதப்படுவது எது? சூப்பர், இதுங்க வலுப்படுத்துதல். ஓகேங்களா? ஸோ இந்த வலுப்படுத்துதல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு முக்கியமான ஒரு மையமா வந்து இந்த கருவிசார் ஆக்கநிலை உருத்தத்துல வந்து கருதப்படுது. அதாவது செயல்படு ஆக்கநிலை உருத்தத்துல வந்து என்ன பண்ணப்படுதுங்க, கருதப்படுது. ஓகேங்களா? வலுப்படுத்துதல் தான் முக்கிய மையமா வச்சு செயல்படுது. செயல்படு ஆக்கநிலை உருத்த சோதனைக்கு பயன்படுத்தப்பட்ட விலங்குகளில் பொருந்தாதது எது? ஸோ செயல்படு ஆக்கநிலை உருத்த அந்த சோதனைகள் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த சோதனைகள்ல என்னென்ன விலங்குகள் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புறா, எலி, பூனை. எதுங்க? புறா, எலி, பூனையை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ நாய் அப்படின்றது வந்து வராது. அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஏன்னா ஆக்கநிலை உருத்த கோட்பாட்டில் தான் வந்து நாயை வந்து பாவ்லோ பயன்படுத்தியிருப்பாரு. இங்க வந்து புறா, அப்புறம் எலி, அப்புறம் பூனை, இது மூன்றும் வந்து கருவிசார் ஆக்கநிலை உருத்தம்னு அழைக்கப்படக்கூடிய துலங்கசார் ஆக்கநிலை உருத்தம்னு அழைக்கப்படக்கூடிய செயல்படு ஆக்கநிலை உருத்தத்தில் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. செயல்படு ஆக்கநிலை உருத்த கற்றலில் டேஷ் அடிப்படையில் அமைகிறது. ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த 3 வகையான கற்றலையும் நம்ம இந்த வேர்டை பார்த்திருப்போம். அதாவது
நம்ம முதல்ல தாண்டை முயன்ற தவறி கற்றல்ல அடிப்படையாக அமையுதுன்னு பார்த்திருப்போம். ஆக்கலை உறுத்த கற்றல்ல அடிப்படையாக அமையுதுன்னு பார்த்திருப்போம். இப்ப செயல்படு ஆக்கல் நிறுத்த கற்றலையும் அடிப்படையாக அமையுதுன்னு பார்க்கிறோம். ஓகேங்களா? முதல்ல இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிந்தனையின் அடிப்படையில் அமைகிறது. சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ செயல்படு ஆக்கல் நிறுத்த கற்றல் வந்து எதன் அடிப்படையில் அமையுது அப்படின்னா ஒரு சிந்தனையின் அடிப்படையில் அமையக்கூடியதா தான் வந்து இருக்கு. ஓகேங்களா? சோ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? பகுத்தறிதல் பார்த்தோம். இது வந்து தாண்டை கூட முயன்று தவறி கற்றல். தாண்டை கூட முயன்று தவறல் கற்றலுக்கு அடிப்படையானதான் வந்து பகுத்தறிதல். அடுத்து தொடர்ச்சி விதி பார்த்தோம். இது பாவ்லோவோட ஆக்கநிலை உருத்தம். பாவ்லோவோட ஆக்கநிலை உருத்தத்துக்கு அடிப்படையாக அமையத்தான் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த எதுங்க இந்த தொடர்ச்சி விதி. அடுத்து செயல்படு ஆக்கல் நிறுத்த கற்றலுக்கு அடிப்படையாக வந்து பார்த்தா இந்த சிந்தனையின் விதி. ஓகேங்களா? அப்போ பகுத்தறிதல்னா முயன்று தவறி கற்றல், தொடர்ச்சி விதினா பாவலோட ஆக்கல் உருத்தம், சிந்தனையின் அடிப்படையில் அமைவதுனா ஸ்கின்னரோட செயல்படு ஆக்கநிலை உருத்தம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். 6வது கேள்வி. செயல்படு ஆக்கநிலை உறுத்தலின் பலன்களில் பொருந்தாதது எது? ஸோ செயல்படு ஆக்கநிலை உறுத்தம் மூலமா வந்து என்னென்ன பலன்கள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றதுல பொருந்தாதது எது? சூப்பர். மொழி கற்பித்தல் தான் இதுல பொருந்தாதுங்க. ஏன்னா திட்டமிட்டு கற்பித்தல், கணினி வழி கற்பித்தல், கற்பித்தல் உபகரணங்கள். ஓகேங்களா? அதாவது ப்ரோக்ராம்டு லேர்னிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல திட்டமிட்டு அதை கற்பிக்கிறது. அப்புறம் கணினி வழி கற்பித்தல். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் அசைடு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலமா வந்து கற்பிக்கிறது. அப்புறம் டீச்சிங் கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் டீச்சர்ஸ் மெஷினர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ கற்பித்தல் உபகரணங்கள் இது எல்லாமே செயல்பாடு ஆக்க நிறுத்தத்தின் மூலமா வந்து என்ன பண்ணப்படுது உருவாக்கப்பட்டதா வந்து இருக்குங்க. ஓகேங்களா? திட்டமிட்டு கற்பித்தல், கணினி வழி கற்பித்தல் இதெல்லாம் வந்து இந்த ஸ்கின்னரோட கோட்பாட்டால வந்து கல்வியில ஏற்பட்ட ஒரு முக்கியமான மாற்றங்கள் தான். இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமானது. அடுத்து கல்வி தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு யாருடைய கருத்துக்கள் பெரிதும் உதவி உள்ளன? ஸோ கல்வி தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு யாருடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப பெரிதா வந்து உதவி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னருடைய கருத்துக்கள் தான். ஓகேங்களா? அப்போ கல்வியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகமான அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே யாருடைய கருத்துக்கள் அதிக பயனுள்ளதா இருக்குன்னா இந்த ஸ்கின்னருடைய கருத்துக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதா வந்து இருக்கு. அடுத்து 8வது கேள்வி. திட்டமிட்டு கற்றலை கலை திட்டம் என கூறியவர். திட்டமிட்டு கற்பிக்கிறதா வந்து கலை திட்டம்பா. ஓகேங்களா? கரிக்குலம் இஸ் எ பிளான் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு வந்து கூறியவர் யார்? இது கொஞ்சம் நேமே டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால நீங்களா நோட் பண்ணி வச்சுங்க. ஹில்டா டபா. யாருங்க? ஹில்டா டபா அப்படின்றவர் தான் இது குறிப்பிடுறாரு. திட்டமிட்டு கற்றலே கலை திட்டம். ஓகேங்களா? ஒரு கரிக்குலம் ரெடி பண்ணி நீங்க பிளான் பண்ணி கற்பிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலைத்திட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாருன்னா ஹில்டா டபா அப்படின்றவர் தான் வந்து குறிப்பிடுறாரு. அப்ப திட்டமிட்டு கற்றல் தான் வந்து கலைத்திட்டம் சொல்லிட்டு குறிப்பிட்டவர் ஹில்டா டபா. அடுத்து திட்டமிட்டு கற்றல் தனித்து கற்றலுக்கு ஏற்றதோர் உத்தி என கூறியவர். இது பாருங்க, திட்டமிட்டு கற்கிறதா வந்து தனித்து கற்றலுக்கு ஏற்றதோர் உத்தி. ஸோ அதை வந்து தனியா கற்பிக்கணும், தனித்து கற்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்ப திட்டமிட்டு கற்பிக்கிறதா வந்து அதுக்கேற்ற ஒரு உத்தியா வந்து இருக்கும் என கூறியவர் யார்? சூப்பர். யாருங்க? குலாதி அப்படின்றவர் தான் வந்து குறிப்பிடுறாரு. அப்போ இதுல நீங்க 2 வேர்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். திட்டமிட்டு கற்றல் கலை திட்டம்ன்ற வேர்டு வந்துச்சுன்னா இல்டா டபா. திட்டமிட்டு கற்றல் வந்து தனி கற்றலுக்கு உரியதுன்னு வந்தா அப்ப தனி கற்றல்னு வந்தா குலாதி. இந்த வேர்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 10th கொஸ்டின் பார்க்கலாம். திட்டமிட்டு கற்றலில் நேர்வழி திட்டம் ஸ்கின்னரில் கிளைவழி திட்டம் டேஷ். ஸோ திட்டமிட்டு கற்பிக்கிறதுல நேர்வழி திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னரால அறிமுகப்பட்டது அப்படின்னா கிளைவழி திட்டம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஓகே, முதல்ல திட்டமிட்டு கற்றல் வந்து பாத்தீங்கன்னா 2 வகையா வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஒண்ணு நேர்வழி திட்டம் அல்லது நேர்கோட்டு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லீனியர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைவழி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரான்ச்சிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுல நேர்வழி திட்டத்துல ஸ்கின்னர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு அப்படின்னா கிளைவழி திட்டம் யாரால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது? 2 கேள்வி நான் ஒரே கேள்வியா சுருக்கிட்டேன். ஏன்னா 2 கேள்வியா கேட்டுருக்கலாம். நேர்வழி திட்டம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது, கிளைவழி திட்டம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு நம்ம வேணாம், நிறைய கண்டென்ட் வேணாம், அது சாரி பேர்டனா இருக்கும், ஒரே கொஸ்டின் அடக்கிட்டேன் நான். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ கிளைவழி திட்டம் யாரால் அறிமுகப்படுத்த அப்படின்னா நார்மன் கிரவுடர். யாருங்க?
நார்மன் கிரவுடர் அப்படின்றவர் தான் வந்து கிளைவெடி திட்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அப்ப திட்டமிட்டு கற்றல நேர்வழி திட்டம்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. கிளைவெடி திட்டம் அப்படின்னா கிரவுடர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஓகேங்களா? இந்த 10 கொஸ்டின்ஸ் வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன். ஆர் டைப் கற்றல் முறை என அழைக்கப்படுவது எது? ஆர் டைப் கற்றல் முறை என அழைக்கப்படுவது எது? ஸ்கின்னரோட செயல்பட ஆக்கல் உருத்தம். வீட்டு பாடத்தை வெறுக்கும் ஒரு குழந்தைக்கு நேர்மறையாக திருத்த முறை செய்தது செயல்பட ஆக்கல் உருத்தம் தான். எல்லாமே அதான் குறிக்குது. செயல்பட ஆக்கல் மையமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வலுப்படுத்துதல். செயல்பட ஆக்கல் சோதனைக்கு பயன்படுத்த விலங்குகளில் பொருந்தாத்து நாய். ஏன்னா புறா, எலி, பூனை மூன்றுமே பயன்படுத்தியிருப்பாங்க. செயல்பட ஆக்கல் கற்றலில் டேஷ் அடிப்படையில் அமைகிறதுனா சிந்தனையின் அடிப்படையில் அமைகிறது. செயல்பட ஆக்கல் பலன்களில் பொருந்தாதுன்னா திட்டமிட்டு கற்பித்தல், கணினி வழி கற்பித்தல், கற்பித்தல் உபகரணங்கள் இதெல்லாமே இதனால் உருவாக்கப்பட்டதான். மொழி கற்பித்தல் வராது. அடுத்து கல்வி தொழில்நுட்ப வளர்ச்சி யாருடைய கருத்துக்கள் பெரிதும் உதவி உள்ளதுன்னா ஸ்கின்னருடைய கருத்துக்கள் தான் வந்து பெரிதும் உதவியா இருக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியில. திட்டமிட்டு கற்றலே கலை திட்டம் அப்படின்னு சொன்னவர் வந்து பாத்தீங்கன்னா ஹில்டா டபா. திட்டமிட்டு கற்றலுக்கு தனித்து கற்றலுக்கு ஏற்ற ஒரு உத்தின்னு சொன்னவர் வந்து குலாதி. திட்டமிட்டு கற்றல நேர்வழி திட்டம் ஸ்கின்னர் அப்படின்னா கிளைவழி திட்டம் வந்து பாத்தீங்கன்னா கிரவுடர். ஓகேங்களா? சரிங்க. இந்த வீடியோக்கான உங்களுக்கான கொஸ்டின் பாருங்க. நடத்தைக்கான பொறியியல் என்ற துறை இதுவும் ரொம்ப முக்கியங்க. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 2 கொஸ்டினா இருக்கும். நான் ஒரே கொஸ்டினா கன்வெர்ட் பண்ணியிருப்பேன். நடத்தைக்கான பொறியியல் பாருங்க. நடத்தைக்கான பொறியியல். நடத்தைக்கான பொறியியல் என்ற துறை தோன்ற காரணமான உருவாதல் நுண்முறை. அப்ப பாருங்க, உருவாதல் நுண்முறை அப்படின்ற கான்செப்டை அடிப்படையா வச்சுதான். ஓகேங்களா? ஷேப்பிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உருவாதல் நுண்முறையை அடிப்படையா வச்சுதான் எது உருவாயிருக்கு? நடத்தை பொறியியல் அப்படின்ற துறையே உருவாயிருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த உருவாதல் நுண்முறை யாரால் கண்டறியப்பட்டது? உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நடத்தைக்கான பொறியியல் இது உருவாகிறதுக்கு அடிப்படையா இருந்தது எதுங்க? பிஹேவியர் இன்ஜினியரிங்க்கு அடிப்படையா பேசிக்கா இருந்தது உருவாதல் நுண்முறை. இந்த உருவாதல் நுண்முறை யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.